அமெரிக்கா ஈரான் யுத்தத்துல இது என்னடா ட்ரம்ப்புக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே சொல்றாராமா. யார்கிட்டன்னு கேட்கக்கூடாது, அவர்கிட்ட அவரே சொல்லிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த யுத்தம் முடிகிற மாதிரி தெரியல, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. அவர்கிட்ட இருந்தக்கூடிய ஒரே பிளான் என்ன அப்படின்னா, ரெண்டு பிளான் இருந்துச்சு. பெரிய மனுஷன் ஒரே பிளானோட சுத்துவாரா? ரெண்டு பிளான் இருந்துச்சு. ஒன்னு, சுப்ரீம் லீடரை போட்டு தள்ளின உடனே ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம், குழப்பம் வரும். அப்படி குழப்பம் வராட்டியும் அடுத்தடுத்த ஆட்களை டார்கெட் பண்ணும்போது ஈரானால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சாரு. ஈரான் தங்களோட முழு பவரையும் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருந்துச்சு. பொதுவாவே சுப்ரீம் லீடரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவே ஏகப்பட்ட குழுக்கள். அதை பைபாஸ் பண்றதே பெரிய விஷயம். ஐஆர்ஜிசி அப்படிங்கிறது கேட்கவே வேணாம். 31 குழுக்களா இருக்கும். அவர்களுக்கான அந்த ஒவ்வொரு டிவிஷனுக்கான டாப் டு பாட்டம், அதாவது பொருளாதார பலமாகட்டும், சப்ளைஸ் ஆகட்டும், அதுக்கடுத்து டெசிஷன் மேக்கிங் ஆகட்டும், இப்படி எல்லாமே அப்படியே தானே இயங்கிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க வீரியத்தை பொறுத்து அதுல உள்ள முக்கியமான ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணி தட்டி தூக்கும்போது ரீப்ளேஸ்மெண்ட், இப்படி ஒரு பிரம்மாண்டமான தியரியில இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசிய நெருங்க முடியல. இந்த ரெண்டு பிளானுமே சொதப்பிருச்சு. இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா ஜெனரல் சுலைமானியை ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல போட்டே தள்ளி இருக்க மாட்டார். ஏன்னா இப்ப அதெல்லாம் நடந்து பிரயோஜனமே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. காரணம், ஈரானை அடக்க முடியல. அப்ப சுப்ரீம் தலைவரை தொட்டா அடங்கும், அரசியல் தலைமையை தொட்டா அடங்கும், அதுவும் பொய்த்து போச்சு. ஐஆர்ஜிசி தளபதிகளை பூரா வரிசையா ஏற்கனவே நடந்த 12 நாள் யுத்தத்திலேயே முடிச்சு கட்டினார்கள். அதனால இப்ப ரொம்ப வலுவில்லாம இருப்பார்கள் அப்படின்னு நினைச்சார்கள். இது பார்த்தா ஆக்ரோஷமா மாறி போச்சு. ரெண்டு பிளானும் அவுட். யுத்தம் தீவிரமா நடக்குது. சரி, ரைட்டு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மஸ் பிரச்சனையில எல்லாரையும் தள்ளி விட்டுருவோம் அப்படின்னா ஒரு பயிலும் வரமாட்டேன்ட்டான். சரி, எப்பயுமே குட்டிப்பட்ட பூனை மாதிரி வருவானே நேட்டோ, எங்கடா அவன் அப்படின்னு கேட்டா, ஐரோப்பால இருந்து ஒரு பையன் நாங்க ஏன் வரணும் மிஸ்டர் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி சவுண்டா வேற பேசிட்டாங்க. இது ட்ரம்ப்புக்கு உச்சகட்ட பைத்தியத்துக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. ஆனா அவனுங்களை திருப்பி அடிக்க முடியல. காரணம், இங்க அடி வாங்கிட்டு இருக்காரு. கொஞ்சூடு ஃபோக்கஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஈரான் என்ன வேணாலும் செய்யும் அப்படிங்கிற பயம் அமெரிக்காவுக்கே இருக்கு. அதனால தான் அவர்களோட விமானம் தாங்கி கப்பல் பல கிலோமீட்டர் பின்வாங்கி நிக்குது. அதே மாதிரி எங்கிட்டு உள்ள பேஸுகளும் அமெரிக்க பேஸுகள் பாதுகாப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி மிசைல் அட்டாக் எல்லாம் பெரிய அளவுல வர ஆரம்பிச்சிருக்கு. டிஆர்ஜிஓ கார்கோ வரையுமே பெரிய அளவு மிசைல் அட்டாக் பண்ணக்கூடிய லெவல்ல ஈரான் இருக்கு அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கே ஒரு ஆச்சரியமா போயிருச்சு. இப்ப இந்த ஆச்சரியத்தோட வீட்டுக்கு திரும்ப முடியுமா? ஊருக்குள்ள ஒரு பயம் மதிக்க மாட்டான். எது, அமெரிக்காக்குள்ளேயே ஒரு பயம் மதிக்க மாட்டான். வெளியில மதிக்காட்டி இவர்கள் வழிக்கு கொண்டு வர 1000 விஷயங்கள் வச்சிருக்கார்கள். ஆனா உள்ளூர்ல வண்டி ஓட்டணுமே, அரசியல் பண்ணணுமே, ட்ரம்ப் போனாரு தோத்தாரு அப்படின்னு சொல்லி வரலாற்றுல எழுதி வச்சிருவாங்களேங்கிற கவலை பெரிய மனுஷனுக்கு வந்துருச்சு. என்னதான் பண்றது? அடுத்த திட்டம், அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மஸ் ஒண்ணுமே 3 திட்டம், 2 ராணுவ ரீதியான திட்டங்களும் பேக் ஃபயர் ஆகி போச்சு. சரி, ரைட்டு, ராஜதந்திர திட்டம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மஸ் அம்புட்டு வேலையும் தள்ளி விடு, அதுவும் ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதுக்கடுத்து அவரோட சகுனித்தனமான திட்டம் என்ன அப்படின்னா, ஈரானோட கேஸ் ஃபீல்டெல்லாம் பத்த வைப்போம். பதிலுக்கு ஈரானும் கத்தாரோட கேஸ் ஃபீல்டெல்லாம் பத்த வைக்கும். அப்ப கத்தார் போன்ற நாடுகளை களத்துல இறக்கி விட்டுறலான்னு ஒரு பயம் இறங்கல. ஓமன் திட்டியே விட்டான். அதையும் நம்ம விரிவா பார்த்தோம். எல்லாமே போச்சு. இப்ப யுத்தத்தை முடிச்சாகணும். காரணம், உள்ளூர்ல பயங்கரமான நெருக்கடி. நெருக்கடி அதாவது யுத்தமே நீ தேவையில்லாம போட்டுட்ட ட்ரம்ப், உன்னால அமெரிக்காவுக்கு அசிங்கம், அமெரிக்கர்களுக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது பென்டகன் சொல்லுது, சார் கொஞ்சோண்டு நிதி வாங்கித்தாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்புட்றா அப்படின்னு கேட்டா, அது பல பில்லியன் வேணுமே அப்படின்ட்டாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டா, 50 பில்லியனாச்சும் கொடுங்க அப்பதான் முடியும் அப்படின்ட்டாங்க. இப்ப பென்டகனுக்கு பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும், செனட்டு காங்கிரஸை சமாளிக்கணும், பெரும் இடியாப்ப சிக்கல். இப்ப வெளியூர்ல பிரச்சனை அப்படின்னா திட்டிடலாம், அவர் என் நண்பன் தான், ஆனா அதுக்காக அமெரிக்காவை நான் அவர் கையில கொடுக்கவா முடியும் அப்படின்னு சொல்லி திட்டிடலாம். உள்ளூர்ல பிரச்சனை அப்படின்னாலும் இப்படிலாம் நடந்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் எப்பேற்பட்ட நல்லது செய்றேன் அப்படின்னு பேசிறலாம். ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, பணத்தையும் ரிலீஸ் பண்ணணும், பேசவும் செய்யணும். திட்டிப்புட்டு பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னா பண்ணியும் தொலைய மாட்டாங்க. இருந்தாலும் பிரசிடென்ஷியல் பவர் அப்படின்னு யூஸ் பண்ணி இவராலையும் பணத்தை கொண்டு வரலாம். தடுமாறலாம் முடியாது. தடுமாற்றங்களுக்கெல்லாம் லெவலுக்கு ட்ரம்ப் பயப்பட தேவையில்ல. இருந்தாலும் சிக்கல்கள் கூடிக்கிட்டே இருக்கு. என்னதான் கிழிச்ச அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா கேட்கத்தானே செய்வார்கள். அதனால இப்ப அவர் கையில எடுத்திருக்கிறது இன்னமுமே கொஞ்சம் விஷமத்தனமான விஷயம். என்ன அப்படின்னா, கார் கைலாண்ட போய் கைப்பற்றிடுறது. அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு 10ல இருந்து 12 அணுகுண்டு செய்ற அளவுக்கு யுரேனியத்த செறிவூட்டி வச்சிருக்காய்ங்க. அத போய் கைப்பற்றுறது. 2மே அப்படி ஹாலிவுட் பட ஸ்டைல்ல நடத்தி முடிச்சுட்டோம் அப்படின்னா,
பெரிய அளவு வெற்றி. ஏன் அப்புட்ன்னா, இத 2ல ஏதாச்சும் ஒண்ண கைப்பத்திட்டு, ரைட் இனிமே இதெல்லாம் இவனுங்க உருவாக்குறக்குள்ள விடிஞ்சு போயிரும். சுப்ரீம் லீடர் இருந்தா என்ன? இல்ல இல்லாட்டி என்ன? அப்படின்ட்டு கிளம்பி நம்ம வந்துரலாம். அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றி கொண்டாட்டத்த அறிவிச்சிரலாம். ஆனா, ஹாலிவுட் படம் மாரி சட்டுன்னு 2 1/2 மணி நேரத்துல இந்த ஆப்பரேஷன் முடியுமா? அப்படின்னு கேட்டா, முடியாது. ரொம்ப கஷ்டம். காரணம் இவர்கள் யுரேனியத்த செறிவூட்டி வச்சிருக்கக்கூடிய மையம் அப்படின்னு இவர்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறதே 45 லொகேஷன் அப்படின்னு சொல்றாய்ங்க. 45 லொகேஷன்லயும் எங்க அப்படின்னு இவர்கள் ஃபில்டர் பண்ணி இறங்குறார்கள்ன்னு வைப்போம். திடீர்னு அதுல தவறிருச்சு. அதேபோல ஒரே இடத்துல எல்லாமே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 4லேருந்து 5 இடம் வச்சிருந்தாலும், ஒவ்வொரு இடத்துக்கும் ஆட்கள இறக்குறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிரமமான விஷயம். அது போக இந்த 45 லொகேஷன்ல கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல வச்சிருப்பார்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனா, அதையும் மீறி இறக்கி, அந்த வீரர்களுக்கு ஈரானால டிக்கெட்ட கிழிச்சு தந்துட்டார்கள் அப்படின்னா, மேக்ஸிமம் தந்துற முடியும். யுரேனியத்த தூக்கிட்டு போறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏதோ கண்ணாடிய உடைச்சு வைரத்த தூக்கி பேக்ல வச்சு, "கிளம்புடா கைப்புள்ள" அப்படின்னு சொல்லி கிளம்பக்கூடிய வகையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதோட செட்டப் கிட்டப்பலாம் கிளம்பி போறதுக்குள்ள விடிஞ்சு போயிரும். ஆனா ட்ரம்ப் கிட்ட இந்த 2 ஐடியாவும் அவர் டேபிள்ல இருக்காமா. அந்த டேபிள்லயே இருக்கட்டும். தயவு செஞ்சு அத படிச்சு கீது தொலைச்சிறாத அப்படின்னு சொல்லி உள்ளூர்லயே கத்துறார்கள். ஆனா அவங்களுக்கே சில விஷயம் பதட்டத்துல மறந்துருவோம்ல. நார்மலாவே ஒரு பரபரப்பா இருக்கும்போது 1, 2 விஷயங்கள் மறந்து போறது இயல்பு தான். ட்ரம்ப் ஹெட்டிங்க படிச்சுட்டே உத்தரவு போட்டுருவார்றா. போட்ட உத்தரவு பாராசூட்ல இருந்து வீரர்கள் குதிக்கும்போது, "வேணாம் திரும்பிருங்க" அப்படின்ருவாரு. சார் 2 பேரு குதிச்சுட்டான். பேசி கூப்பிட்டுக்கலாம். மத்தவன் குதிச்சிறாத வா அப்படின்னு சொல்றதுக்கும் இந்த மனுஷன் தயங்க மாட்டாரு. காரணம் அப்பேற்பட்ட ஆளு. 2ண்ட் டெர்ம்ல நம்மள பொறுத்தவரையும் பெரிய அளவுல முன்னேறி இருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். 1 டெர்ம்லாம் ரணகளமா இருக்கும். யாரையாச்சும் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புவாரு. அந்த மனுஷன் போய் இறங்கும்போதே பார்த்தா, திருப்பி அவர பதவியில இருந்து தூக்கிருவாரு. அவரு லேண்ட் ஆயி வரவேற்பெல்லாம் முடிச்சுட்டு மெல்லமா அவர் காதுல சொல்லுவாய்ங்க. "சார் உங்கள பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. நீங்க அப்படியே அடுத்த ஃப்ளைட் கிளம்பி போங்க" அப்படின்ருவாய்ங்க. இதே போல தான் ராஜதந்திர அரசியல்லயும் இதான். ராணுவத்திலயும் இதான். ராணுவம் போய் இறங்கி நின்னு சண்டைக்குள்ள இருக்கும்போது, "அதெல்லாம் வேணாம். குருதி சின்னத்த எல்லாம் காப்பாத்த வேணாம். கிளம்பி வந்துருங்க" அப்படின்ருவாரு. உடனே அந்த யூனிட் கிளம்பி வரணும். யூனிட் மட்டும் கிடையாது. பேஸ் எல்லாம் கிளச்சிட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு தெறிச்சு ஓடி வந்ததுக்கப்புறம், மறுநாள் காலையில திரும்பி போங்கடான்ட்டாய்ங்க. குருதீஷனும் இவனுங்க கிளம்பி போம்போது கல்லெல்லாம் விட்டு வீசினாய்ங்க. திரும்பி வரும்போது ஒரு குரூப் "எதுக்குடா வந்த? எங்கள பாதியில விட்டு போயிட்டு திரும்ப வரியா?" அப்படின்னு சொல்லி கல்லு விட்டு வீசினாய்ங்க. அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாய்ங்க. அது வேற விதமான அரசியல். ஆனா இது பூரா நடந்துச்சு. 24 மணி நேரத்துல இப்பேற்பட்ட நடவடிக்கைகள எடுக்கக்கூடியவர்கிட்ட இந்த 2 வார்த்தைய எழுதி வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு கீழ 10 பாயிண்ட்ட போட்டு எழுதி வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. யுத்தத்த நிறுத்தணும் அப்டின்னா, நிறுத்திட்டு போயிறணும். இல்ல நான் சாதிச்ச மாரி நிறுத்தணும் அப்டின்னா, அதுக்கான யுத்தம் இது கிடையாது அப்டிங்கிறது எதார்த்தமான உண்ம. இருந்தாலும் ட்ரம்ப் என்ன சேட்ட பண்றாரு அப்டிங்கிறத நம்மளும் இங்க வந்து விரிவா பார்ப்போம்.